ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட வெண்படத்தில் இருந்து கீழே உள்ள கணங்களின் உறுப்புகளை எழுதுக. நம்மளுக்கு இங்கே 9 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சரை வெண்படத்தில் இருந்து எழுதிக்க போகிறோம். ஓகே, தீர்வு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ. அதாவது இப்போ இந்த வெண்படத்தில் ஏ வட்டம்னா என்னது? இந்த வட்டம். இந்த ஏ வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எண்களை எழுதிக்க போகிறோம். அதுதான் ஏ கணம். கணம்னாலே கணத்துக்கான பிராக்கெட்டை ஃபஸ்ட் எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், ஏ வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், இல்லாட்டா ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். அப்போ இருக்கிறதுல சின்ன நம்பர் 2, 2க்கு அடுத்த 4, 7, 8, 10 எழுதிக்கிறேன். 2, 4, 7, 8, 10. இனி பி, செகண்ட் சப்டிவிஷன் பி. அப்போ பி வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியதை மட்டும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3, 3க்கு அடுத்த 4, 6, 7, 9, 11 எழுதிக்கலாம். 3, 4, 6, 7, 9, 11. இனி தேர்ட் சப்டிவிஷன் ஏ சேர்ப்பு பி. நடுவில் என்னது இருக்கு? சேர்ப்பு. அப்போ ஏ வட்டத்தில் இருக்கிறதையும் பி வட்டத்தில் இருக்கிறதையும் சேர்த்து எழுதிக்க போகிறோம். ஏ சேர்ப்பு பினா ஏ வட்டத்திலையும் பி வட்டத்திலையும் இருக்கிறத சேர்த்து எழுதிக்க போகிறோம். ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11 எழுதிக்கிறேன். 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11. இனி அடுத்த ஃபோர்த்து சப்டிவிஷன் ஏ வெட்டு பி. நடுவில் என்னது இருக்கு? வெட்டு. அதாவது பொதுவானது. வெட்டுனாலே பொதுவானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வட்டத்தில் இந்த பகுதி இருக்கு, சரிங்களா? ஏ வட்டத்துலேயும் இந்த பகுதி இருக்கு, அதே மாதிரி பி வட்டத்துலேயும் இந்த பகுதி இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் பொதுவானது என்னது? இந்த பகுதி தான். ரெண்டுலேயும் இருக்கக்கூடியது தான் பொதுவானது. அப்போ 4, 7 இதோட ஆன்சர் 4, 7 எழுதிக்கலாம். 4, 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட்டு, நடுவில் வெட்டு அப்படின்னு இருந்தாலே பொதுவானதை நம்ம எழுதிக்கணும். இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன் ஏ மைனஸ் பி. இந்த மாதிரி மைனஸ், நடுவில் மைனஸ் வந்தாலே நீங்கள் மறைக்கணும். அதாவது ரெண்டாவது என்னதுக்கு? பி. பியை மறைச்சிக்கிட்டு பாக்கி ஏல என்னது இருக்கோ அதை எழுதிக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு மறைச்சிக்கலாம். மொத்தமாக பியை கையை வச்சு மறைச்சிக்கலாம், இல்லாட்ட இந்த மாதிரி காயினை வச்சு மறைச்சிக்கோங்க. ரெண்டாவது என்னது இருக்குது? மைனஸுக்கு அடுத்த பி தானே இருக்குது. அப்போ பியை இப்போ நான் மொத்தமாக மறைச்சிட்டேன். பாக்கி ஏழு என்னது இருக்குது? 2, 8, 10 இதுதான் இதோட ஆன்சர். எழுதிக்கலாம். 2, 8, 10. அடுத்த இப்போ பி மைனஸ் ஏ. ரெண்டாவது ஏ இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன்? ஏயை மறைச்சிக்கிட்டு பியில் இருக்கக்கூடியதை எழுதிக்க போகிறேன். 3, 6, 9, 11 எழுதிக்கலாம். 3, 6, 9, 11. இனி செவன்த் சப்டிவிஷன் ஏ டேஸ். இந்த மாதிரி அடுக்கில் டேஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு அனைத்து கணம். அனைத்து கணத்துல இருந்து கழிக்க போகிறோம், சரிங்களா? முதல்ல அனைத்து கணம், அடுத்த மைனஸ். இனி இந்த டேஸை மறைச்சிருங்க. பாக்கி என்னதுக்கு? ஏ. ஏயை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டேஸ்னாலே அனைத்து கணம். ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கிட்டு மைனஸ் ஏ. இந்த டேஸை மறைச்சிக்கிட்டு பாக்கி என்னது இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகே, அனைத்து கணம் அப்படின்னாலே மொத்தமும் வரும். இதில் இருக்கக்கூடிய மொத்தமும் வரும். இங்கே மைனஸ்னால நம்ம மறைக்கிறோம். ரெண்டாவது என்னதுக்கு? ஏ. அப்போ ஏயை மறைக்க போகிறோம், சரிங்களா? அனைத்து கணத்திலேருந்து ஏயை மறைக்க போகிறோன்னா அனைத்து கணம்னா மொத்தமும் வரும். அதில் இருந்து ஏயை மறைச்சிட்டோம். அப்போ பாக்கி என்னதெல்லாம் இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். 1, 3, 6, 9, 11, 12 எழுதிக்கிறேன். 1, 3, 6, 9, 11, 12. ஓகே, இனிமே எய்த்து சப்டிவிஷன் பி டேஸ். இங்கே டேஸ் வந்திருக்கு. அப்போ அனைத்து கணம் மைனஸ் டேஸை மறைச்சிக்கிட்டு என்னது இருக்கு? பி மட்டும். ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? அனைத்து கணத்திலேருந்து பியை கழிக்க போகிறோம். கழிக்கிறதுனாலே மறைக்கணும். ரெண்டாவது என்னதுக்கு? பி. அப்போ பியை நான் மறைக்கிறேன். மறைச்சிக்கிட்டு பாக்கி என்னதெல்லாம் இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1, 2, 8, 10, 12 எழுதிக்கலாம். 1, 2, 8, 10, 12. இனி அடுத்த 9th சப்டிவிஷன் அனைத்து கணம். அனைத்து கணம்னாலே மொத்தமும் எழுதிக்கணும். அதாவது இதுக்கு உள்ளே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12 அனைத்து கணம்னாலே மொத்தமும் வரும். இங்கே அனைத்து கணம் தான் கேட்குறாங்க. அப்போ மொத்தத்தையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். ஓகே, எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.